8ஆம் வகுப்பு தொகுதி 1 தமிழ், ஆங்கிலம், கணிதம், ஆங்கிலத்தில் டுடே பேசி டே 9. இதனுடைய டாபிக் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். பேட்டர்ன் அப்படின்னாவே பிரிவுகள், அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னு, ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாக சென்டென்ஸ்னால் என்ன? கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் என்ன இருக்கணும்? ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தே ஆகணும். இப்போ ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா, இப்போ லீலா அப்படின்னு இருக்கு. லீலாங்கிறது ஒரு நவுன் சப்ஜெக்ட். வேறு என்ன சொல்லலாம்? நேமிங் வேர்ட், இந்த மாதிரி சொல்லலாம். ஜஸ்ட்டு லீலான்னு வச்சுட்டு இதை வந்து சென்டென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. லீலா சிங்ஸ், லீலா பாடினாள், முடிஞ்சது, ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் அடிஷ்னலாக அது சொல்கிறது அது தனி. ஆனால் லீலா பாடினாள் ஒரு சென்டென்ஸ்னு ஒத்துக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? எ டீச்சர், எ சென்டென்ஸ் மே கன்சிஸ்ட் ஆஃப் 2. இங்கே வந்து நமக்கு 2 வேர்டு வந்து இருக்குது. ஆர் மோர் தேன், அதுக்கப்புறம் நிறைய இருக்கலாம். அந்த நிறைய இருக்கிற பிரிவுகளை தான் நம்ம இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் கொண்டு வரோம். அப்போ லீலா சிங்ஸ்னால் என்னன்னு பாரு. இதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? லீலாவை இப்போ தான் நம்ம சொன்னால் நேமிங் வேர்டு அப்படின்னு சொன்னால். சிங்ஸ்னால் என்ன? பாடுதல். இது ஒரு ஆக்ஷன். அப்போ கண்டிப்பாக இது என்னது? வேர்ப். இந்த லீலா அப்படிங்கிறது சப்ஜெக்ட். நேமிங் வேர்டு நம்ம இங்கே சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி படிக்கிறதுனால சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு 2 வேர்டு இருக்கிற ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும், வேர்பு இருக்கணும். இந்த 2 இல்லாமல் ஒரு சென்டென்ஸை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து பேர்ட்ஸ் ஃப்ளை. பேர்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஃப்ளை அப்படிங்கிறது வேர்ப். பேர்ட்ஸ் வந்து ஃப்ளைங்கிறது வேர்ப், அது ஒரு ஆக்ஷன். அதனால் அது வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு we are using the question which flies? birds fly. then the birds subject. அடுத்துல பாரு, the old man is walking. the old man இது complete subject. is walking இது வந்து verb. who is walking? the old man is walking. ஸோ இப்போ இதில் இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா விச், ஹூ, இந்த 2 கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணினா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை தான் என்னன்னு சொல்கிறோம்? சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஸ்டின் வேர்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? வேர்புக்கு யூஸ் பண்ணணும். we are putting for verb. ஸோ விச் ஃப்ளை, பேர்ட்ஸ் ஃப்ளை, ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதுதான் சப்ஜெக்ட். ஸோ sentence patternல if you want to find the subject you are using the question which, who. இதை சொல்லி பார்த்தீங்கன்னா வர கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் இப்படியெல்லாம் நம்ம சொல்லணுன்ட்டு இல்லை, எடுத்தோடனே இது சப்ஜெக்ட் அப்படின்னு தெரியும். ஆனால் இதை சொல்லி பார்த்து கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் வந்து ரொம்ப கரெக்டாக ப்ராம்ப்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாரு, டு கெட் சப்ஜெக்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஹூ ஆர் விச். இதையே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் நோன் as சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஆக்டிவிட்டி 3ல் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இப்போ 3 சென்டென்ஸ், இது வரைக்கும் 2 சென்டென்ஸ் பார்த்தோம், இப்போ 3 சென்டென்ஸ் பார்க்கணும். இந்த 3 சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டும் வேர்பும் கண்டுபிடிச்சிட முடியும். ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கொஸ்டினை யூஸ் பண்ண சொல்கிறாங்க? whom ஆர் வாட். whom அல்லது வாட் இதை சொன்னீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஆப்ஜெக்ட் அப்படின்னாவே நம்ம பொருள் அப்படின்னு நினைக்கிறோம், அது வந்து தவறு. ஆப்ஜெக்ட் பை த வேர்ட் இட் செல்ஃப், அது பொருளை தான் குறிக்கும் அப்படின்ல, அது வந்து தவறான ஒரு விஷயம். ஸோ நம்ம கொஸ்டினில் let us know to find out the object. We have already known the find out the subject. It answers the questions whom or what. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும், இல்லை பார்க்கலாம். வேறு பாரு, ராஜு caught a
ஃபிஷ். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? whom அல்லது வாட், இந்த ரெண்டு கொஸ்டினை சொல்லி பார்க்கணும். இங்கே வாட் இட் ராஜு, இந்த ரெண்டு யாருக்கு நம்ம we are using சப்ஜெக்ட்டுக்கு சொல்லி பார்க்கணும். whom வாட் அப்படிங்கிறதுல ஏதோ ஒன்று சப்ஜெக்ட்டுக்கு சொல்லி பார்த்தா ஒரு ஆன்சர் வேர்டு கிடைக்கும். அந்த ஆன்சர் வேர்டு தான் என்னது? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நமக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ வாட் இட் ராஜு கேட்ச், ராஜு காட் எ ஃபிஷ். அப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எ ஃபிஷ் ஆப்ஜெக்ட். த டாக் பிட் த பாய், பாஸ்ட் டென்ஸ், அதனால் பிட் அப்படின்னு தான் சொல்லி படிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வாட், whom அல்லது வாட்டை யூஸ் பண்ணு. யாருக்கு? சப்ஜெக்ட்டுக்கு சொல்லி பார்க்கணும். இதில் சப்ஜெக்ட் யார்? த டாக். ஸோ இங்கே whom did the dog bite, டாக் வந்து யாரை கடித்தது? பாய். அப்போ இதுதான் அந்த ஆன்சர் வேர்டு. அந்த ஆன்சர் வேர்டு தான் என்னது? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பேட்டர்னு சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். அந்த நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் டுகெதராக நீங்கள் படிக்கிறீங்க, பட் டுகெதராக தான் படிச்சாகணும். ஏன்னா டே 9ல் இவ்வளோ டாப்பிக்கும் பார்க்கணும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் டு whom, டு which. இந்த டூ இதோடு சேர்த்து அண்டர்லைன் பண்ணேன். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு சொல்லி பார்க்கணும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லி பார்த்தா நம்ம ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பார்க்கலாம். மை ஃபாதர் கேவ் மீ எ பென். இந்த மீங்கிறத மறைச்சிட்டு பாரு. மை ஃபாதர் கேவ் எ பென், எங்கள் அப்பா எனக்கு ஒரு பேனா கொடுத்தார். யாருக்கு பேனா கொடுத்தார்? எனக்கு பேனா கொடுத்தார். ஸோ டு whom did my father give a pen, எனக்கு அப்படின்னு வருது இல்லையா? அந்த எனக்கு அப்படிங்கிறத இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். she sent him a message. இந்த ஹிம் எப்போவுமே கொஞ்சம் இந்த பொசசிவ் ப்ரோனவுன் தான் மோஸ்ட்லி கொஞ்சம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். அதனால் அதை நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். she sent him a message. இந்த ஹிம் அப்படிங்கிறத மறைச்சிட்டு பாரு. he sent a message, அவர் மெசேஜ் அனுப்பிச்சார். சென்டென்ஸ் ஓவர். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு, she sent, எனக்கு இல்லை, அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாள். யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாள்? அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாள். ஸோ டு whom did she send a message? to him. அப்போ இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இன்டைரக்ட்னாவே பை த வேர்ட் இட்செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு மறைமுகமாக அது இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்த மாதிரி வர்றப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாதப்போ ஜஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விதமான கொஸ்டினை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நீ கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். டூவும் பட் இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, ப்ராக்டிஸ் ஆக ஆக புரியும். இந்த நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் டு whom ஆர் டு which. மை ஃபாதர் கேவ் மீ எ பென், திரும்ப அதே தான் கொடுத்துருக்கு. வாட் இட் மை ஃபாதர் கேவ், மை ஃபாதர் கேவ் எ பென். இந்த இப்போ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லிவிட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வராங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லிவிட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பாக இருந்திருக்கும். பரவாயில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட்டுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கெட் ஒன் ஆன்சர். அந்த ஆன்சர் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ மை ஃபாதர், மீ எல்லாம் மறந்துடு. மை ஃபாதர் கேவ் எ பென். வாட் டிட் ஃபாதர் கேவ், மை ஃபாதர் கேவ் எ பென். அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யுதோ, என்ன பண்ணுச்சோ அது வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல ஒரு ஆன்சரு. பென் கொடுத்தாரு அப்படின்னா அந்த ஆன்சரை தான் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் டு whom ஆர் டு which. இங்கே இந்த டூ நான் எழுத மறந்துட்டேன், வாட்னு போட்டுட்டுனா. ஸோ இந்த ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ த பேட்டர்ன் இஸ் SVIODO.
she sent him a message. What did she send? she sent a message. அப்போ a message அப்படிங்கிறது direct object, then him அப்படிங்கிறது indirect object. இந்த இடத்துல அதான் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் SVIODO. இந்த பேட்டர்னை SVIODOன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மீதி இருக்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.